பீமா கொரைகான் வழக்கில் மிக முக்கியமாக அவர்கள் பயன்படுத்தியது ஸ்டான் சுவாமியுடைய மற்றும் அவருடைய கூட்டாளிகள் என்று அவர்கள் கருதப்பட்டவர்களுடைய கம்ப்யூட்டரில் சாட்சியத்தை உள்ளே துடித்தார்கள். அது சார்ந்து தன்னுடைய ஆர்சனல் கம்பெனிக்கு அது சென்று நிரூபிக்கப்பட்டு அறிக்கை மும்பை உயர் நீதிமன்றத்தின் முன் நிற்கிறது. இயேசு சபையினர் இரண்டாவது வழக்கு போட்டது. ஸ்டான் சுவாமியினுடைய இந்த வழக்கில் கண்டிப்பாக இதை விசாரிக்க வேண்டும். காரணம், அவர் இறந்து விழுந்தாலும் அது போன்ற மற்றவர்களுக்கு இந்த குற்றங்களை புரிந்ததாக சிறையில் இருக்கக்கூடியவர்கள், சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு பலனாக இருக்க வேண்டும். இது தவறாக என்ஐஏ பயன்படுத்திய ஒரு வித்து என்பதை உயர் நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும் என்று இரண்டாவது மனு போட்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு மனுக்களையும் போட்ட இயேசு சபையை இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏதோ நம்மை சார்ந்தவர் இருந்தார் போனார் என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் வழக்கை பதிவு செய்து அந்த 16 குடும்பங்களை சார்ந்தவர்கள் 16 குடும்பங்களாகவே இருக்கிறார்கள் என்ற பெருமைதான் நமக்கு இருக்கக்கூடிய பெருமை.